வணக்கம் அன்பு நண்பர்களே. கள்ளக்குறிச்சியில நடந்திருக்கக்கூடிய மரணம் ஒன்றில்ல ரெண்டு இல்ல, கள்ளச்சாராயத்துக்கு 50 உயிர்கள் இதுவரைக்கும் துள்ள துடிக்க உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக அரசினுடைய மெத்தனம். தமிழக அரசு நினைச்சிருந்தா இந்த விஷயத்தை முன்கூட்டியே தடுத்திருக்க முடியும். தமிழக அரசு தான் இதுல முக்கியமான குற்றவாளி அப்படின்னு நம்ம பேசுறோம். காரணம் என்ன? தமிழக அரசுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய பின்னணி என்னன்னு பல்வேறு கோணங்கள்ல தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல ஏற்கனவே நீங்க பல வீடியோக்கள்ல பல பேப்பர்கள்ல சம்பவம் என்ன அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் ரத்தின சுருக்கமா ஒரு வரி. கள்ளக்குறிச்சியில ஒரு குறிப்பிட்ட பகுதியில, இன்னும் சரியா சொல்ல போனா அது பெரிய கிராம பகுதியோ அல்லது ரொம்ப யாருமே மக்களே போக முடியாத ஒரு குக்கிராமமோ கிடையாது. கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய நகராட்சி, அந்த கள்ளக்குறிச்சி நகராட்சியினுடைய 7வது வார்டுக்கு உட்பட்ட பகுதி தான் கருணாபுரம். அந்த கருணாபுரத்துலதான் அந்த துயர சம்பவம் நடந்திருக்கு. ஒன்றில்ல ரெண்டுல 50 உயிர்கள் கள்ளச்சாராயம் குடித்து பலியாயிருக்காங்க. இதுல தமிழக அரசை எப்படி பிளே பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது. கள்ளக்குறிச்சி பகுதியில கள்ளச்சாராய நடமாட்டம் இருக்கிறது இன்னைக்கு நேற்று இல்ல. சரி, இன்னைக்கு நேற்று கள்ளக்குறிச்சியில இல்லைனாலும் கூட கடந்த ஆண்டு உங்களுக்கு நினைவுல இருக்கலாம், செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் விழுப்புரம் மாவட்டத்திலையும் ரொம்ப குறிப்பா மரக்கான பகுதியிலையும் சேர்த்து சற்றேறக்கூடிய ஒரு 20க்கும் அதிகமான பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரே இழந்திருந்தாங்க. கள்ளச்சாராயம் குடித்தா மரணம் நிச்சயமா? ஏன் கள்ளச்சாராயம் குடிச்சா உயிரிழக்கிறாங்க? கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, அரசால அனுமதி பெற்று செய்யக்கூடியது நல்லச்சாராயம். அரசினுடைய அனுமதி இல்லாம அது செஞ்சா அது கள்ளச்சாராயம். உதாரணமா கள்ள நோட்டு நம்ம சொல்லலாம். கள்ள நோட்டு அப்படிங்கிறது அது என்ன கள்ள நோட்டு? அவையாவது தவறா அடிச்சிருக்கானா? அங்க எப்படி பணத்தால் இருக்கோ அதே மாதிரிதான் பணத்தால் அடிக்கிறான். உரிமம் பெற்று அடித்தால் அது ஒரிஜினலா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு அடிக்கக்கூடிய பணத்தால். உரிமம் பெறாம அடிக்கிறது கள்ள நோட்டு. அதே மாதிரிதான் கள்ளச்சாராயம். ப்ராசஸ் முறைகள்ல வேறுபடும். பொதுவா நம்ம டாஸ்மாக் கடைகள்ல இருக்கக்கூடிய அந்த சாராயத்துல கலக்கிறது எத்தனால். ஆனா உங்களுக்கு எத்தனால் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக சில குறிப்பிட்ட பதம் வர்றதுக்காக மெத்தனால கலக்கிறது தான் கள்ளச்சாராயம். மெத்தனால கலக்கக்கூடியது உயிரையே உலை வைக்கக்கூடியது. மெத்தனால் குறிப்பிட்ட பதத்துல கொதிநிலைக்கு வராம சந்தைக்கு வந்துச்சுன்னா அந்த கள்ளச்சாராயம் விசச்சாராயமா மாறிடும். இவ்வளவுதான் சிம்பிளா நம்ம புரிந்து கொள்வதற்காக. கடந்த ஆண்டு மரக்காணம் பகுதியில ஏற்பட்ட அந்த உயிரிழப்பு, விழுப்புரம் செங்கல்பட்டு பகுதிகளில் ஏற்பட்ட அந்த உயிரிழப்பு, 20க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருந்தாங்க. அந்த உயிரிழப்புக்கு கள்ளச்சாராயம் தான் காரணமா இருந்துச்சு. அதற்கு பின்னாடி தமிழக அரசு நூல் பிடித்து போறப்ப அங்க மெத்தனால் கலக்கப்படுறது தெரிய வந்துச்சு. அந்த மெத்தனால் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கிறப்ப சென்னையில இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில இருந்து மெத்தனால் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அப்பவே கள்ளச்சாராயத்துக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருந்துச்சுன்னா தமிழக அரசு அதுல கோட்டை விட்டதனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறத தான் கோணம் நம்பர் 1. ரெண்டாவதா, அதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு எஸ்பியா இருந்தாரு மோகன்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அந்த மோகன்ராஜ் எஸ்பியாக இருந்த காலம் வரைக்கும் கள்ளச்சாராயத்துக்கு எதிராக ரொம்ப துணிச்சலான நடவடிக்கைகள் எடுத்திருந்தாரு. ஏராளமான கைது நடவடிக்கைகளை உட்படுத்தி இருந்தாரு. அவர் எஸ்பியான உடனேயே அங்க பொதுவா நீங்க புரிஞ்சுக்கணும், கள்ளக்குறிச்சி பகுதியில ஒரு பெரிய மலை இருக்கு. அதனுடைய பெயர் கல்வராயன் மலை. அந்த கல்வராயன் மலையில தான் அதிகமா கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க. ஒன்றில்ல ரெண்டில்ல நூற்றுக்கணக்கான பேர் தொழில் முறையாவே அங்க கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க. அப்படிப்பட்ட அந்த பகுதியில தொடர்ந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன் போனாரு. அங்க ஏற்கனவே மதுவிலக்கு துறையில இருந்த காவலர்கள் எல்லாம் கூண்டோட மாத்தினார். ஒரே நாள்ல 25 காவலர்களை மாத்தினார். அப்படியெல்லாம் தடாலடி நடவடிக்கை எடுத்த எஸ்பி மோகன்ராஜ் கடந்த டிசம்பர் மாதத்துல திடீர்னு ஒரு நாள் தன்னுடைய பதவியை வாலண்டியரா போய் VRS அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் சர்வீஸ், அது வாங்கிக்கிறார். ஏன் வாங்குறாரு அப்படிங்கிற பின்னணி மிக முக்கியமானது. அவருக்கு பின்னாடி அரசியல் அழுத்தம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இன்னொரு வகையில கள்ளச்சாராயம் அந்த ஏரியால பரவிட்டு இருக்கு. சோ இது இப்படியே போச்சுன்னா கள்ளச்சாராயத்தால உயிரிழப்பு அதிகமா ஏற்படும் அப்படிங்கிறத அவரு மக்கள் மன்றத்துல கொண்டு போனாரு. அவர் இன்னும் சொல்ல போனா அந்த மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தினாரு. இதெல்லாம் சேர்த்து சிலரை சங்கடப்படுத்தினதாகவும், அதனால மோகன்ராஜ் பணிவிலகல் செய்தாரு, தானா விருப்பு போய் வாங்கினாரு அப்படின்னும் அன்றைக்கே நாளிதழ்கள்ல ரெக்கை கட்டி பறந்த ஒரு விஷயத்தை இது கூட நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப மரக்காணத்துல ஒரு பாடம் படித்திருக்கிறது தமிழக அரசு. 20க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்காங்க. அப்படியான ஒரு சூழல் இருக்கிறப்ப அதனுடைய அருகாமை மாவட்டம் தான் கள்ளக்குறிச்சி. அந்த கள்ளக்குறிச்சியில கூட குறைந்தபட்சம் விழிப்புணர்வை ஏற்படுத்தாம இருக்கிறது அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே ஒரு எள்ளி நகையாடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அண்மையில தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெருமிதமா ஒரு விஷயம் சொன்னாரு, 40க்கு 40 வென்றோம் அப்படின்னு சொன்னார். ஆனா இப்ப 50 பேரை கொன்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கள்ளச்சாராயத்தை அரசு கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கு. கண்டுகொள்ளாமல் இருந்திருக்குன்னா ஒரு மரக்காணம் சம்பவத்தை உதாரணமா எடுத்துட்டு அரசு களப்பணியாற்றி இருக்கணும், தீவிரமா களத்துக்கு போயிருக்கணும், மக்கள் மன்றத்துல கொண்டு போயிருக்கணும். இன்னும் கூட இந்த நொடி வரையிலும் கூட இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், 1982 ஆண்டுல இருந்து தமிழகத்துல குண்டர் சட்டம் நடைமுறையில இருக்கு. குண்டர் சட்டத்தை தமிழ்ல நம்ம தூய்மையான சட்ட பதத்துல சொல்றதுன்னா தடுப்பு காவல் சட்டம்.
அந்த தடுப்பு காவல் சட்டம் எதற்காக இயற்றப்பட்டதுன்னா 1982ஆம் ஆண்டுல எம்ஜிஆர் முதல்வராக இருக்கிற பொழுதுதான் முதல்ல தடுப்பு காவல் சட்டம் வருது. அந்த தடுப்பு காவல் சட்டமே கள்ளச்சாராயம் ஒழிப்பதற்காக வந்ததுதான். இந்த நேரத்துல அரசினுடைய நடவடிக்கைகள் உறுதியாக இருந்திருந்தா, தெளிவாக இருந்திருந்தா, கடந்த ஓராண்டு காலத்துல மரக்காணம் சம்பவத்திற்கு பின்பு தமிழகம் முழுவதும் எத்தனை கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய பட்டியலை அரசு ரிலீஸ் செய்யணும். இத்தனை மாவட்டத்துல இத்தனை பேரை கைது செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும். இப்பொழுது கூட இங்கு கள்ளச்சாராய விநியோக வழக்குல கைது செய்யப்பட்ட, இன்னும் சொல்ல போனா அந்த கருணாபுரம் பகுதியில குடிசை வீடு எடுத்து அங்கு தங்கி இருந்து அந்த மக்களுக்கெல்லாம் கள்ளச்சாராயம் பாய்ச்சிய ஊற்றிய அந்த நபர் கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் ஏற்கனவே அவரே குண்டர் சட்டத்துல கைது செய்யப்பட்டு வெளியில வந்தவர் தான். அவர் மீது 23 முறை சிறைக்கு சென்றதா அவர் மேல வழக்குகள் இருக்கு. அப்படிப்பட்டவர் ஒரு குண்டர் சட்டத்துல கள்ளச்சாராயம் விற்பனைக்காக கைது செய்யப்பட்ட ஒருவன் வெளியில வந்தா அவன் என்ன தொழில் செய்கிறான் என்கிற குறைந்தபட்ச ஃபாலோவுக்கு கூட இல்லாத தமிழக காவல்துறையினுடைய தோல்விதான் இன்றைக்கு 50 உயிர்களை பறித்திருக்கிறது என்பதாக நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசால் அவர்கள் ஃபாலோ செய்யப்பட்டிருக்க வேண்டும். இப்பொழுது கூட அரசு அறிவிக்கணும். இந்த நொடியில் கூட அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலும் கள்ளச்சாராயம் காய்ச்சி குண்டர் சட்டத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர், குறிப்பா வட மாவட்டங்கள்ல விளிம்பு நிலை தொழில் செய்யக்கூடியவர்கள், கூலி தொழிலாளர்கள் கள்ளச்சாராயம் குடித்து உயிரை மாய்க்கக்கூடிய சம்பவம் தமிழகத்தில் அரிதிலும் அரிதாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது. கடந்த ஆண்டுல 20 உயிர்களை பறிகொடுத்தது, இந்த ஆண்டுல 50 உயிர்களை பறிகொடுத்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே இது ஒரு வேதனையினுடைய உச்சம். இன்னொரு பக்கத்தில் அரசையா நம்ம குற்றவாளி கூண்டுல தொடர்ந்து இதுல நிறுத்த வேண்டியிருக்குன்னா, டாஸ்மாக் கடை, டாஸ்மாக் கடைகள்ல மிக மிக குறைவான சரக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறைந்த விலை சரக்கு அப்படிங்கிறது 140 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அது என்ன 140 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சரக்குனா வீரன்கிறாங்க, எக்ஸ்பிரஸ்ங்கிறாங்க, அப்படி என்னலாமோ புதிய புதிய ஐட்டங்கள் சொல்றாங்க. அந்த சரக்கு 140 ரூபாய்க்கு விற்கிறான். அவன் குடித்து பழகிட்டான். மதுவிலக்கு மீண்டும் பேசப்பட வேண்டிய, உறக்க எழுப்பப்பட வேண்டிய, குரல் எழுப்பப்பட வேண்டிய நேரமாக இது மாறி இருக்கு. அவன் மீண்டும் மீண்டும் குடிக்கு அடிமையாகி விட்டு இருக்கிற நேரத்துல நீ 140 ரூபாய்க்கு ஒரு சரக்கு கொடுக்குற, ஒரு கள்ளச்சந்தையில வந்து 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு அதை கொடுக்குறான்னா மக்கள் விலை குறைவு என்பதற்காக இன்னொரு பொருளை நுகர ஆரம்பிக்கிறான். அப்ப இங்கே குற்றவாளி கூண்டில் நாம் மீண்டும் மீண்டும் நிறுத்த இருப்பது 3 கோணங்களில் தமிழக அரசினுடைய குற்றமாக இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, மரக்காணம் சம்பவத்திலிருந்து அரசு எந்த விதமான பாடமும் படிக்கவில்லை. விழுப்புரம், செங்கல்பட்டு, மரக்காணம் மாவட்டங்கள்ல பகுதிகளில் 20க்கும் அதிகமான உயிர்கள் பலிகொண்ட பின்பு கூட அந்த மெத்தனாலினுடைய தீமைகள், மெத்தனால் சேர்த்து கலக்கப்படுகிற அந்த கள்ளச்சாராயத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து விளிம்பு நிலை மக்களுக்கோ, ஏழை தொழிலாளர்களுக்கோ, கூலி தொழிலாளர்களுக்கோ அரசு இயந்திரம், மதுவிலக்கு அந்த துறையினை வைத்துக் கொண்டு எந்த விதமான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தவில்லை என்பதனுடைய வெளிப்பாடாய் குற்றவாளி கூண்டில் இருப்பது எண் 1. ஏனென்றால் உயிரிழந்திருப்பது 50 பேர். நிவாரணங்கள் என்றைக்குமே தீர்வாக இருக்காது. அரசு இயந்திரம் இப்பொழுது கூட தலா 10 லட்சம் இறந்தவர்களுக்கு. ஆனால் இது அரசினுடைய தவறு. அரசு தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு இன்னமும் கூட வாய்ப்பு இருக்கிறது. மதுவிலக்கை உறக்க பேச வேண்டிய நேரமாகவும் இந்த நேரம் மாறி இருக்கிறது. 3 முக்கியமான கோணங்கள் நாம் கூற இருப்பது. ஒன்று, அந்த மோகன்ராஜ் என்கிற ஒரு எஸ்பி இது போன்ற ஒரு அழுத்தத்தினால் விருப்ப ஓய்வு பெற்றதாக இருக்கக்கூடிய தகவலினுடைய உண்மைத்தன்மையை அரசு இனியேனும் பேசி, அப்படி ஏதாவது அழுத்தங்கள் இருந்தது என்றால் யாருடைய தரப்பில் இருந்து இருந்தது என்பது குறித்து அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்பது கோணம் எண் 1. இது அரசினுடைய புரிதலுக்காக, அரசு சரியான திசையில் தான் அந்த மாவட்டங்களில் செல்கிறதா என்பதற்காக கோணம் எண் 1. இன்னொன்று, கள்ளச்சாராயத்தினுடைய தீமைகளை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு கள்ளச்சாராயத்தை தடுக்கணும். 3வது, குண்டர் சட்டத்திலே கைது செய்யப்பட்டு வெளியில் வந்தவர் கூட கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார் என்று சொன்னால், கள்ளச்சாராயம் விற்பனை செய்கிறார் சொன்னால், ஒரு புதிய குற்றவாளியை அடையாளம் காண்பது என்பது கடினமான விஷயம். ஏன்னா அவன் பஸ்ட் அக்யூஸ்ட், அவன் நேத்தோட காலேஜ் ஸ்டூடெண்ட், ஐயோ ஊர்ல சொசைட்டில ரொம்ப நேமான மனிதர், அவன் வந்து எப்படிங்க இப்படி பண்ணுவான், அவன் மேல எப்படிங்க சந்தேகப்படலாங்களா? ஆல்ரெடி வெல் நோன் அக்யூஸ்ட். அந்த அக்யூஸ்டை பின்தொடர்வதில் கூட கோட்டை விட்டிருக்கிறது காவல்துறை என்பதாக இது முழுக்க முழுக்க அரசினுடைய தவறு. அரசு இந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பாக நினைத்து தமிழகத்தில் மதுவிலக்கை இன்னமும் உறக்க பேச வேண்டிய நேரம் இது. இன்னும் தீவிரப்படுத்துற இன்னொரு கோணம் கூட இருக்கிறது. அந்த கருணாபுரம் பகுதியிலே ஒரு டாஸ்மாக் கடை இருந்துச்சு. அந்த டாஸ்மாக் கடையை ஏற்கனவே 500 கடைகள் மூடுகிற பொழுது அந்த கடையை மூடியிருக்காங்க. அப்படி மூடியதனால் இவர்கள் கள்ளச்சாராயம் பக்கம் வந்தாங்க அப்படிங்கிற வாதம் வந்து நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு வாதம். அப்படி இதுவரை யாரும் பேசலாம்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, 140 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சரக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா பாட்டிலுக்கு வாங்கினா 150 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சரக்கா, 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய சரக்கான்னு பாக்குறான். சோ மதுவுக்கு எதிரான விழிப்புணர்வை தொழிலாளர்கள் மத்தியில் இருந்து தொடங்க வேண்டும். தமிழக அரசுதான் இந்த 50 உயிர்கள் பலியானதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்கிற தகவலோடு தொடர்ந்து நாமும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பல்வேறு காணொலிகளை பார்க்க இருக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.